அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிடப்பட்ட ஒரு பிரத்யேக பேட்டியில் மேற்கு கரையை இணைக்கும் இஸ்ரேலின் திட்டம் முக்கியமான அமெரிக்க ஆதரவை இழக்க வழிவகுக்கும் என்று கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அமெரிக்க ஆதரவுடனான காசா போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த சில நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 15ஆம் தேதி டைம் இதழுக்கு அளித்த இந்த பேட்டியில் ட்ரம்ப் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இஸ்ரேலிய சட்டம் இயற்றுபவர்கள் மேற்கு கரையை இணைக்கும் மசோதாக்களை முன்னெடுத்துள்ளதால் அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் மற்றும் அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்த நிலையில் ட்ரம்ப் பேசியுள்ளார். அரபு நாடுகளுக்கு அளித்த வாக்குறுதிகளையும் நிலையான அமைதியை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டி அது நடக்காது என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கிடையில் செனட்டர் மார்கோ ரூபியோ போன்ற அமெரிக்க அதிகாரிகள் தற்போது நடைமுறையில் உள்ள உறுதியற்ற காசா சமாதான உடன்படிக்கையை நிலைநிறுத்த இஸ்ரேலில் தொடர்ந்து பணியாற்றி வருகின்றனர். இந்த சூழ்நிலை மேற்கு கரை இணைப்பிற்கு எதிராக அரபு மற்றும் முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணைந்து எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலம் இந்த விவகாரம் உலகளாவிய விவாதத்தை தீவிரப்படுத்தியுள்ளது. பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்காக இஸ்ரேல் தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு அந்த நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.